குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த வாரத்துக்கான, அதாவது ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து நீங்க அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறத எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க. ஒரு தடவை 2 தடவை பார்த்துங்க. ஒரு வீக் அப்படிங்கிறது சாட்டர்டே டு ஃப்ரைடே. ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்ங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்க தேவைனாலும் அந்த கோர்ஸ் உள்ள போய் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வெபினார், மற்ற நாள்லாம் வந்து ஒரு நாளுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே முடிக்க வேண்டிய இதில் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால இன்னைக்கு நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம். மற்றபடி வந்து டியூஸ்டே வந்து வெபினார் வந்து இருக்காது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கறதா பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ள நுழையிறோம். இப்போ ஃபைல், நியூ ஃபைல், இப்போ எல்லாருக்கும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்கிரீன் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் ஆப்ரேட்டர். இதை வச்சு நம்ம வந்து கணக்கு பார்க்கலாம். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. எல்லாம் நிறைய லாங்குவேஜில் இருக்குது, அதே போல் பைத்தான்லையும் இருக்குது. நம்ம அரித்மெட்டிக்கு ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்கிறேன். அரித்மெட்டிக், ரிலேஷன், லாஜிக்கல் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ பாருங்க, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பிளஸ், மைனஸ், ஆஸ்டிக், ஸ்லாஷ் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் a equal to 10, b equal to 3, the sum equal to என்ன ஒரு a plus b ரெண்டையும் ஆட் பண்றோம். அப்புறம் a minus b, a into b, a slash b, a percentage b, a double asterisk b, a double slash b. இப்போ நமக்கு வந்து இதுல எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதிருக்கிறோம். இதை நான் இப்ப சேவ் பண்றேன். நான் இதை சேவ் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே எப்படி சேவ் பண்ணு தெரியும். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதே ஃபைல்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு இந்த ரன்ல போயிட்டு ரன் மாடியூலை கிளிக் பண்ணலாம், அல்லது F5 கீயை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்க, இங்கே வந்துருச்சு. இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேரிங் மாத்தினா தான் நீங்கள் இந்த ரிசல்ட்டை இப்போ பார்க்க முடியும். ஸ்டாப் ஷேரிங். இப்போ எல்லாருக்கும் இந்த ரிசல்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சம் வந்து 10 + 3 13, 10 - 3 7, 10 × 3 30. இப்போ குவாஷன்ட் இந்த இருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஃப்ளோர் டிவிஷன். இந்த ரெண்டு சிங்கிள் ஸ்லாஷ் கொடுத்த ரிசல்ட் இது, டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா இதான் ரிசல்ட். இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நாம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்க்க போறோம். அதுக்கு ஃபைல், நியூ ஃபைல், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்க, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு நமக்கு தெரியும். ரிலேஷன்னா என்ன? உறவு. ரெண்டுக்கு இடையிலான உறவு என்ன? அதை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிம்பாங்க. ரெண்டு இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ 2 பேருடைய ஹைட்டு, 2 பேருடைய மார்க், 2 பேருடைய வெயிட், இந்த மாதிரி கம்பேர் பண்றதை நம்ம கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஆப்ரேட்டர்ஸை நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. இது என்ன கம்பேரிஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஆப்ரேட்டர், அல்லது ரிலேஷனை மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து a = 5, b = 3. இப்போ a greater than b-ஆ?
5 greater than 3 அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுது. அப்புறம் 5 less than 3 அப்புறம் a greater than or equal to b, a less than or equal to b, a equal to b 5 equal to 3 இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்றோம். a not equal to b இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த கம்பேரிசன் ஆபரேட்டர் யூஸ் ஆகுது. இங்க நம்ம கம்பேர் பண்றது எல்லாமே நம்பர்ஸ் தான். நம்பரை நம்ம வந்து கம்பேர் பண்றோம். நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். எப்படி சேவ் பண்றது? ஃபைல் சேவ் ஆஸ், இதுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன் டெஸ்ட். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துருங்க. அதாவது 1 2 3 சொல்லி உங்க நேம் கூட நீங்க வச்சுக்கலாம். பிரவீனா 1 பிரவீனா 2 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ரன் பண்றேன். ரன் மாடல். இப்போ ரிசல்ட்டை வந்து நான் பார்க்கறதுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் மாத்திக்கிறேன். A greater than B true, A less than B false, A greater than equal to B true. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நாம வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கொஞ்சம் சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? டவுட் இருந்தா கேளுங்க. ரிலேஷனல் ஆபரேட்டரும் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸும் பார்த்துருக்கோம். பத்மாவதி நோ டவுட்னு சொல்றாங்க. மற்றவங்க என்ன சொல்லலாமா? இது வரைக்கும் நம்ம எதாவது பார்த்துக்கோங்க. இதுல வந்து நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர்ல நம்ம எதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்பர்ஸை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஏ வந்து ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 3, இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண முடியுமா? ஆமா பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் பாருங்க. கம்பேரிஷன் ஆபரேட்டருக்கு ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். நேம் ஈக்குவல் டு நேம் 1 ஈக்குவல் டு ஹரிசங்கர், நேம் 2 ஈக்குவல் டு பாலாஜி, நேம் 3 ஈக்குவல் டு பாலாஜி. இப்போ நேம் 1 வந்து ஹரிசங்கர் கொடுத்துருக்கிறோம், நேம் 2க்கும் நேம் 3க்கும் பாலாஜின்னு கொடுத்துருக்கிறோம். எப்படி கம்பேர் பண்ற பாருங்க. பிரிண்ட் நேம் 1 கிரேட்டர் தென் நேம் 2 அப்படின்னு கம்பேர் பண்றோம். ஹெச் தான் பெரிய லெட்டர் இல்லையா? நேம் 1யும் நேம் 2 கம்பேர் பண்றோம். நேம் 1ல என்ன இருக்குது? அது வந்து ஒரு கண்டெய்னர், ஐடென்டிஃபையர். அது எதை ஐடென்டிஃபை பண்ணுது? ஹரிசங்கர். நேம் 2 எதை ஐடென்டிஃபை பண்ணுது? அதுக்குள்ள என்ன இருக்குது? பாலாஜி இருக்குது. ஹரிசங்கர் கிரேட்டர் தென் பாலாஜியா? ஆமா, ஹெச் இஸ் பிக்கர் தென் பி. அப்ப இதுக்கு ட்ரூன்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க. நேம் 2 ஈக்குவல் டு பாலாஜி, நேம் 3 ஈக்குவல் டு பாலாஜி. ரெண்டுலயும் சேம் கண்டென்ட்ஸ், ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்கிறோம். இங்க எப்படி பாக்குறோம்னா ரெண்டு ஈக்குவலான்னு பாக்குறோம். சோ ரெண்டு ஈக்குவல் இல்ல, இப்போ ஃபால்ஸ் வரணும். ரெண்டாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். மூணாவது என்ன பாக்குறோம்னா நேம் 2 ஈக்குவல் டு நேம் 3. ஈக்குவல் டு அப்படிங்கிறது ரெண்டுல உள்ள கண்டென்ட்ஸை கம்பேர் பண்ணும். சோ 2லயும் 3லயும் என்ன இருக்குது? பாலாஜின்னு இருக்கு. அப்போ வந்து அது என்ன வந்துடும்? ட்ரூன்னு வந்துடும். இதே இது நேம் 1யும் நேம் 3யும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். நேம் 1யும் நேம் 3யும். நேம் 1ல என்ன இருக்கு? ஹரிசங்கர். ஹரிசங்கர் cannot be equal to பாலாஜி. இப்போ நான் இதை சேவ் பண்றேன். ரன் பண்றேன். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. ட்ரூ ஃபால்ஸ் சொல்லி ரிசல்ட் வரும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை எப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக்கல் ரிசல்ட்டை கம்பேர் பண்ண போறோம். அதை எப்படி பண்றது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம்.
பூலியனை கம்பேர் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டீன்னு ஒரு வேரியபிள் டி ஈக்குவல் டு ட்ரூ. டீயோட வேல்யூ வந்து ட்ரூ நமக்கு தெரியும். அதே இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுப்போம், இன்ட் ஆஃப் டீ கொடுப்போம் இல்லையா? அப்போ 1ன்னு வந்துடும். இதே இது ஹெச் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஹெச்சோட வேல்யூ என்ன, ஃபால்ஸ். அதே வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து இன்ட் ஆஃப் ஹெச் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், 0ன்னு சொல்லி வந்துருது. இப்போ நம்ம வந்து உன்னை கம்பேர் பண்றோம், டி ஈக்குவல் டு ட்ரூவா. இதே இது வந்து ஹெச் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஆமா கரெக்ட் தான். இப்போ டி ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. டி ஈக்குவல் டு ஃபால்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க முடியாது, ஏன்னா டீயோட வேல்யூ வந்து ட்ரூ. இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், பூலியனை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டி நாட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்குறேன், டி நாட் ஈக்குவல் டு ட்ரூ. யாராவது சாட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? டீயோட வேல்யூ இங்க கொடுத்துட்டோம், டி ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துட்டோம், டி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ட்ரூ. அப்ப ஆன்சர் வந்து ட்ரூன்னு வருமா ஃபால்ஸ்ன்னு வருமா? யாராவது சாட்டில் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? ஃபால்ஸ்ன்னு வரும்னு சொல்றாங்க. கரெக்ட், ஃபால்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். பாலாஜி ட்ரூன்னு சொல்றாரு. டி ஈக்குவல் டு டி நாட் ஈக்குவல் டு ட்ரூனா ஃபால்ஸ் ஆகும். Okay, 1 minute. ஹலோ, என்ன ஹரிசங்கர் சொல்லு, ஏன் வரல? எல்லாரும் உள்ள இருக்காங்க, நீ மட்டும் தான் வரல. 4 வாட்ஸ்அப்ல தான் ஏற்கனவே உள்ள லிங்க் தானடா. 2 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே என்ன வந்தோம் அதே தானே லிங்க், அதே தான். ஏன் இவ்வளவு நேரம் நீ உள்ள வரல? எல்லாரும் இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ல ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், நான் உங்களுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருக்கீங்களா? நான் இப்போ முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், ஸ்டார்டிங்ல கேட்குறேன், இல்லைன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டரை பார்த்தோம், நம்பரை கம்பேர் பண்ணி பார்த்தோம், ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி பார்த்தோம், பூலியன் வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுன்னா அண்ட் ஆர் நாட், அண்ட் ஆர் நாட். இந்த 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். இந்த 3 நம்ம எப்படி கம்பேர் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப a equal to 8, b equal to 3, c equal to 5. நம்ம வந்து ஒன்று சொல்றோம், print a greater than b and a greater than c அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா மீனிங் என்ன? 2 கண்டிஷன் கொடுக்குறோம், a greater than b ஆவும் இருக்கணும் and a greater than c ஆவும் இருக்கணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, a யோட வேல்யூ என்ன? 8, 8 should be greater than 3 and a யோட வேல்யூ 8 greater than 5, b யோட வேல்யூ 5 இல்லையா? இது நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், நமக்கு தெரியும் 8 is greater than 3, அப்புறம் 8 is greater than 5. இந்த and அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த 3 லாஜிக்கல் ஆபரேட்டருமே and ஆர், இந்த and ஆர், இந்த 2 லாஜிக்கல் ஆபரேட்டருமே என்ன செய்யணும்னா 2 கண்டிஷனை வந்து கம்பைல் பண்ணும். ஆண்டுக்கும் ஆருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கும்.
8 is greater than 3 நமக்கு தெரியும். 8 is greater than 5. ஆமா, ரெண்டுமே ட்ரூ. அப்ப ரிசல்ட் வந்து ட்ரூ. இதே இது நான் இந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். பாருங்க, and கொடுத்திருக்கிறோம் a is greater than b and c is greater than a. a is greater than b னா என்ன? 8 is greater than 3. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? c is greater than a. c ஓட வேல்யூ வந்து 5. இப்போ 5 is greater than 8 ஆ? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் ரிசல்ட் வந்து ட்ரூ வரும். இப்போ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். ஆனா நல்லா பாத்துங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, a is greater than b, but second condition is false. 5 is greater than 8. 5 cannot be greater than 8. அதனால false. இதே இது ஆர் ஆபரேட்டர் கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா போதும், ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பாருங்க, இது ட்ரூன்னு வந்துருச்சு. ப்ரீவியஸ் கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஆனா ஆண்டுக்கு பதிலா நம்ம ஆர் கொடுத்துருக்கோம். அப்ப ரெண்டுல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் போதும். ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம், அல்லது மினிமம் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் ரிசல்ட் ட்ரூ ஆயிடும். அதுதான் ஆர். இப்போ நமக்கு லாஜிக்கல் ஆபரேட்டர்ல ரெண்டு பார்த்துட்டோம், ஆண்டும் ஆரும் பார்த்துட்டோம். நாட்னா என்ன நமக்கு தெரியும், ஆப்போசிட். நாட்னா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ பிரிண்ட் a is greater than b கொடுக்குறேன். a is greater than b. print b is greater than c. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யாராவது ஆன்சர் பண்ணலாமா ஸ்டார்டிங்ல? b is, நான் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கேன்னா b is greater than c. b யோட வேல்யூ என்ன? 3. 3 is greater than 5. என்ன வரும்? b is greater than c. b is greater than c. அதாவது 3 is greater than 5. அத சார்ட்டிங்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கரெக்ட். இப்போ பாருங்க, பார்க்குறோம் b is greater than c. ஃபால்ஸ்னு வந்துச்சு. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றோம். என்ன கொடுக்குறோம்னா இங்க நாட்னு கொடுக்குறோம். நாட் b is greater than c கொடுக்குறோம். ட்ரூன்னு வந்துருது. இதுதான் நாட்டோட வேலை. b is greater than c அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபால்ஸ் வருது. நாட் என்ன பண்ணும்னா அந்த ரிசல்ட்டை அப்படியே ஆப்போசிட்டுக்கு மாத்திடும். அதுதான் நாட்டினுடைய வேலை. இப்போ நமக்கு வந்து நாட்டுன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே லாஜிக்கல் ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். லாஜிக்கல் ஆபரேட்டர் நமக்கு நல்ல ஐடியா கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து x ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இது வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர். எக்ஸனுடைய வேல்யூ வந்து நம்ம ஒரு 2 கூட்டணும்னா x ஈக்குவல் டு x plus 3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு 3 கூட்டிக்குது. இப்போ x பிரிண்ட் பண்றோம், என்ன வருது? 13 வருது. இந்த x ஈக்குவல் டு x plus 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுக்கறதுக்கு நமக்கு இன்னொரு வழி இருக்கு. இப்போ நான் திரும்ப வந்து x ஈக்குவல் டு 10 கொடுத்துக்கிறேன், x plus ஈக்குவல் டு 3 கொடுக்குறேன். இந்த x plus ஈக்குவல் டு 3ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா x ஈக்குவல் டு x plus 3. இதை வந்து நமக்கு ஆட் பண்றதுக்கு சிம்பிளா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்ன? ஸ்டோர் பண்றது. ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ல போய் ஸ்டோர் பண்றத நாம வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு நாம சொல்றோம். சரி, இப்போ நம்ம எக்ஸை பிரிண்ட் பண்றோம், 13 வந்துருச்சு. நான் இப்போ எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 7 கொடுக்குறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 13. 13ல இருந்து நம்ம வந்து ஒரு 7 மைனஸ் பண்றோம். அப்ப என்ன எடுத்துக்கோன்னு சொன்னா இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா x ஈக்குவல் டு x மைனஸ் 7 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 13ல இருந்து 7 மைனஸ் பண்ணா என்ன வரும்? சார்ட்டிங்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 13 மைனஸ் 7 அப்ப என்ன வரும்? 6 வரும். ஓகே,
இப்போ பார்க்குறோம் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம் 6 வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது எக்ஸ் ஆஸ்டிக்ஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்குறோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா x equal to x asterisk 3 x equal to x into 3 அதாவது 6 இருக்கு 6 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் x பிரிண்ட் பண்றோம். அதாவது x ஓட வேல்யூ என்ன ப்ரீவியஸ் வேல்யூ என்ன 6 6 ஓட 3 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 18. ஓகே இப்போ 18 நாம என்ன பண்ண போறோம்னா 5 ஆல டிவைட் பண்ண போறோம். அதுக்கு எப்படி கொடுக்கலாம் x class equal to 3 அப்படி நம்ம கொடுக்கலாம் as x equal to x slash 3 அப்படி நம்ம கொடுக்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் யாராவது சொல்லலாமா x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி. அதாவது x உடைய வேல்யூ வந்து 18 18 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். காயத்ரி 6 ன்னு சொல்றாங்க மத்தவங்க 6 ன்னு சொல்றாங்க. கரெக்ட் தானா நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்ப்யூட்டர்ல வேணா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா பாத்துங்க. 6 ன்னு சொல்றீங்க கரெக்ட் தானா சரி பைத்தான்டே நம்ம ஜட்ஜ்மெண்ட் கேட்கிறோம். என்ன பண்ண நல்லா யோசிச்சுங்க. ஸ்லாஷ் என்ன பண்ணுது பாருங்க 6.0 வருது. அது வந்து ரொம்ப முக்கியம். அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன 6.0 ஃப்ளோட்டிங்ல வந்து அது எடுத்துக்கும் எப்பவுமே. அது வேல்யூ வந்து 6 ஈக்குவல் டு 6.0 தான். ஆனா அது வந்து ஃப்ளோட்டிங்ல எடுத்துக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதே இது நான் வந்து இப்போ x ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் கொடுத்துறேன். இங்க என்ன பண்றேன் டபுள் ஸ்லாஷ் கொடுக்குறேன். இதுக்கு என்ன ரிசல்ட் வரும் சொல்லாம யாராவது x equal to 18 தான். ஆனா ஸ்லாஷ் ஈக்குவல் டு பதிலா டபுள் ஸ்லாஷ் நான் கொடுக்குறேன். டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா என்ன ரிசல்ட் வரும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கரெக்ட் 6 6 ரெண்டும் ஸ்லாஷ் கொடுத்தாலும் என்ன வருது இங்க வந்து ரவுண்ட் நம்பர்னு சொன்னா டெசிமல் பார்ட்ல ஒண்ணுமே இல்லைனாலும் 0.0 வந்துடும். ஆனா இங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா 6 மட்டும் தான் வரும். இது வந்து இதுதான் ஸ்லாஷுக்கும் டபுள் ஸ்லாஷுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு டபுள் ஸ்லாஷ் நாம வந்து கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 6 அப்படி நமக்கு தெரியும். இப்போ நான் 6 என்ன பண்றேன்னா எக்ஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும் பெர்சன்டேஜ்ங்கிறது என்ன ஒரு மாடுலஸ் ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாடுலஸ் ஆபரேட்டர் என்ன செய்யும் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் என்ன சொல்றது 4 ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் பவர் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு 3 கொடுக்குறேன். அப்போ மீனிங் என்ன 2 கியூப் கியூப் என்ன வரும் யாராவது சாட்டிங்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 8 கொடுத்துருக்காங்க கரெக்ட். இது எல்லாத்தையும் இதுல நீங்க காப்பி பண்ணணுமா உங்களுக்கு டைம் வேணுமா சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதை காப்பி பண்ணா பண்ணீங்க ஒரு 5 மினிட்ஸ் டைம் தான். ஒரு 5 மினிட்ஸ் காப்பி பண்ணுங்க.
ஓகே, இப்போ எல்லாரும் நீங்க காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இது நம்ம என்ன சொல்றோம்னா கண்டிஷனல் ஆபரேட்டர்னு சொல்றோம். இப்போ லாஸ்ட் டாபிக்ல நாம இருக்கிறோம். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தா இந்த வேல்யூவை வேரியபிள்ல போய் ஸ்டோர் பண்ணி, அப்படி இல்லைன்னா இந்த எல்ஸுக்கு அப்புறம் உள்ள வேல்யூவை எடுத்துக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ இப்போ 2 வேல்யூ கொடுக்குறோம். A, B 10, 7. இதுக்கு என்ன மீனிங் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? A, B ஈக்குவல் டு 10, 7. இந்த சார்ட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. A, B 10, 7. A, B ஈக்குவல் கரெக்ட். A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு 7. கரெக்ட். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். A 10, B 7. ஓகே. இப்போ பாருங்க, max equal to A if A greater than B else B. அப்படின்னா மீனிங் என்னன்னா, இஃப்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறோம். என்ன கண்டிஷன்? A greater than B அப்படின்னு செக் பண்றோம். A யோட வேல்யூ வந்து 10, B யோட வேல்யூ வந்து 7. அப்போ if 10 is greater than 7, அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ இல்லையா? 10 is greater than 7. அப்போ இந்த இஃப்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை A, அதாவது A யோட வேல்யூவை மேக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுங்க. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸுக்கு அப்புறம் உள்ள வேல்யூவை எடுத்துக்கணும். இப்போ கண்டிஷன் ட்ரூ, இப்போ மேக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ நம்ம மேக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்குறோம், 10 அப்படின்னு வந்துருச்சு. இந்த எக்ஸாம்பிள் வந்து கண்டிஷன் ட்ரூனா இந்த வேல்யூ எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன வேல்யூ எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். கண்டிஷன் ஃபால்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, min ஈக்குவல் டு ஏ இஃப் பி கிரேட்டர் தென் ஏ. பி யோட வேல்யூ என்ன? 7. A யோட வேல்யூ என்ன? 10. 7 is greater than 10. அப்போ இந்த கண்டிஷன் வந்து 7 cannot be greater than 10. அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? யாரா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சார்ட்டிங்ல. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? 7 is greater than 10. ட்ரூவா ஃபால்ஸா? Seven is greater than 10. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஓகே, இப்போ பார்க்குறோம். கண்டிஷன் ஃபால்ஸ்னா என்ன செய்யணும்? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை இந்த மின்ல போய் ஸ்டோர் பண்ணி. இப்போ நம்ம பார்க்குறோம் மின்னோட வேல்யூ வந்து 7. இதுவரைக்கும் நம்ம என்ன அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதா நமக்கு ஒரு பிளான். என்னென்ன ஆபரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்? அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், கண்டிஷனல். இருக்கிறதுல கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நீங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பெரிய விஷயம் இல்லை. இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் பைத்தான்ல இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஷேர் பண்றேன். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சாட்டிங்ல கேளுங்க. நான் இன்னைக்கு அனுப்பின மெயில் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதா? எஸ் அல்லது நோன்னு சொல்லுங்க. டெய்லி நீங்க மெயில் பாக்ஸ பாக்குறீங்களா? எஸ். மத்தவங்க? ஹரிசங்கர், பாலாஜி, எஸ், வெரி குட். ஹரிசங்கர் மெயில் பாக்ஸ் பாக்குறியா? ஹரிசங்கர் ரெஸ்பாண்ட் பண்ணு. பிரவீனா, பிரவீனா ஏன் ரெஸ்பான்ஸ் இல்லை? ஓகே, டெய்லி பாத்துருங்க. இன்னைக்கு டியூஸ்டே உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி? டியூஸ்டே என்ன ஆக்டிவிட்டி? எல்லாரும் இந்த ஷெட்யூல ஒரு தடவை பாருங்க. பார்த்து அசைன்மெண்ட், நீங்க அந்த கோர்ஸுக்கு உள்ள போனாலே அந்த அசைன்மெண்ட் இருக்கும். அதை பார்த்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நான் உங்களுக்கு இப்ப அதை காட்டணுமா? இந்த அசைன்மெண்ட்டை நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. அசைன்மெண்ட் வந்து என்ன இருக்குங்கிறத நான் காமிச்சிடுறேன். அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்.
இன்னும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காதவங்க இருக்கீங்க. எல்லாரும் ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ சாப்டர் 1ல இருக்கிறோம், பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த இருக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். நான் உள்ள போறேன். இருக்கு, சில பேர் பண்ணியிருக்காங்க, நான் பண்ண, சில பேர் பண்ணல. ஒருத்தர் ஒரு தடவை பண்ணா போதும், மோர் தென் ஒன் டைம்ல தேவையில்லை. நான் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பேக்ல போறேன். இதுல டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இதுல நீங்க போஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்க யாருமே டவுட் கேட்கல. அதுல போயிட்டு நீங்க ஆடியோ டிஸ்கஷன் டாபிக்கை கிளிக் பண்ணீங்கன்னா பண்ணி நீங்க உங்க டவுட் கேட்கலாம். நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்கலாம். லெசன்ல எந்த டவுட் கேளுங்க. இந்த போர்ஷன் எல்லாம் நான் இருக்கல, 4 PDF ஃபைல் இருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. இதையெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கேம் இருக்கு. நான் கேம் எப்படி விளையாடுறது நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் குயிஸ் நிறைய இருக்கு. இந்த இடத்துல லாஸ்ட்ல அசைன்மெண்ட் 1, இதுதான் இந்த வீக்குக்கான அசைன்மெண்ட். இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் இருக்குது பாருங்க. Question number 1, write a Python program to add 2 numbers and print the result. Accept 2 numbers input from the keyboard. அதுக்கு input function யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து write a Python program to calculate the simple interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? PNR/100. அதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுங்க. மூணாவது which are logical operators. இப்பதான் பார்த்தோம். அதை நீங்க பேர் எழுதுனா கூட போதும். எதெல்லாம் arithmetic operators, plus, minus, asterisk அதெல்லாம் சொன்னோம்ல. லெஸ்ஸர் ஆபரேட்டர் வந்து கிரேட்டர் தென் லெஸ் சொன்னோம். அதே மாதிரி லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் வீடியோ கூட நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி லாஜிக்கல் ஆபரேட்டர் என்னங்கிறது நம்ம ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், அதை எந்த ஃபார்மேட்ல சப்மிட் பண்ண சொல்லிக்கணும் பாருங்க. அதே ஃபார்மேட்ல நீங்க சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா டிஸ்கஷன் ஃபோரத்துல நீங்க போடலாம். எந்த இது ஹெசிடேஷனும் உங்களுக்கு வேண்டாம். வேற என்ன உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கிளாஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த ப்ரோக்ராம் நாளைக்கு ஷேர் பண்றேன். இந்த வெபினாருடைய வீடியோவும் நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற என்ன உங்களுக்கு டவுட்? சாட்டிங் வரீங்களா? சாட்டிங்ல கேளுங்க. எல்லாரும் நீங்க அந்த ஒர்க்கை நீங்க அந்த டேட்ல நீங்க முடிச்சிட்டாதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. டவுட்ல நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் டெய்லி இமெயில் அனுப்பிட்டே இருப்பேன். நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆக்டிவிட்டி அந்த நாள் நீங்க என்ன செய்யணும், முடிச்சிடணும். பிரவீனா நோ டவுட்னு சொல்லிட்டாங்க. வேற யாருக்கு டவுட் இருக்கா? டவுட் கேட்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். பாலாஜி ஏதாவது டவுட் இருக்கா? ஹரிசங்கர் ஏதாவது டவுட் இருக்கா? பாலாஜி நோன் போட்டாரு. ஹரிசங்கர் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேம்மா, அப்ப வெபினார் நீங்க முடிச்சுக்கலாமா?